உயிரை எடுக்கிற அளவுக்கு, ஒரு உறவை கெடுக்கிற அளவுக்கு, பெரிய பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு, 2 பேருக்குள்ள மிகப்பெரிய சண்டை வர அளவுக்கு உருவாக்கக்கூடியது அந்த சந்தேகங்கிற நோய். ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் காவலர்கள் எடுத்த நடவடிக்கையில் அந்த நபர் இறந்தே போயிட்டு, அவர் உயிரே போயிடுச்சு. அப்போ ஒரு சந்தேகம் ஒரு உயிரை கொன்னுட்டு, ஒரு உயிர் இல்லை இன்னைக்கு, அந்த உடல், அந்த உயிர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சந்தேகம். இது ஏற்கனவே இந்த சந்தேகங்கிற டாப்பிக்கில் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கிடையில் இப்போ நிகழ்வாக ஒரு சில நாட்களுக்குள்ளே நடந்த சில நிகழ்வும் இதையும் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அந்த வீடியோ இந்த வாரம் நம்ம பண்ணுறோம். ஸோ சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோயின்னு கூட சொல்ல முடியும். அந்த நோய் ஒரு மனிதனுக்கு வர ஆரம்பிச்சுட்டுனா அவனுக்கு அந்த நோயிலேருந்து தப்பிச்சிக்கவே முடியாது. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இந்த சந்தேகம் அப்படி கோபமாக மாறும். இந்த கோபம், எரிச்சல், வெறுப்பை உருவாக்கும். பொதுவாக நார்மலாக ஒருத்தங்க பேசும்போது சாதாரணமாக நம்ம பேசுவோம். இதே சந்தேகத்தில் பேசும்போது ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். சந்தேகம்னா என்னது? ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிகழ்ந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நபர் இறந்து போனார். அது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் காவலர்கள் எடுத்த நடவடிக்கையில் அந்த நபர் இறந்தே போயிட்டு, அவர் உயிரே போயிடுச்சு. அப்போ ஒரு சந்தேகம் ஒரு உயிரை கொன்னுட்டு, ஒரு உயிர் இல்லை இன்னைக்கு, அந்த உடல், அந்த உயிர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அது எதனால் நடந்தது? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இவர் இந்த விஷயத்தை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு அதை கலந்து ஆராயாமல், அவர்கிட்ட ஒரு விவாதம் பண்ணாமல், இல்லை அவரோட ப்ரீ ரெக்கார்டு, அவர் எப்படிப்பட்டாலும் யாருன்னு எதையுமே இல்லாமல், இவங்க நீ தான் அப்படிங்கிற ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட தே ஆர் டூயிங் தன் ஆக்ஷன். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில நேரங்களில் இப்போ சந்தேகம் வந்துடுச்சு, இவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஜட்ஜ்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு தான் போராடும். இப்போ இந்த சந்தேகத்தில் வரக்கூடிய அழிவு என்னன்னு சொல்கிறேன். ஒருத்தர், நான் இவருக்கு மேலே சந்தேகப்பட்டேன். சந்தேகம் நான் பட்டு ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணோம், அவன் செய்யாமல் இருந்துன்னு நமக்கு தெரிஞ்சால் கூட, தோணுனா கூட, நம்ம சந்தேகப்பட்டு முதல்ல ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அப்போ நீ தான் செய்தங்கிறத ஒத்துக்க வைக்கிறதுக்கு நம்ம போராடுவோம். ஸோ த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வில் பிகம் ஜட்ஜ்மெண்ட்டாக மாறணுங்கிறது தான் இந்த நபரோட உச்சபட்ச ஒரு ஆவேசமாக இருக்கும். மனைவி சில நேரங்களில் கணவனுக்கிட்ட நீங்கள் தான் செய்தீங்கன்னு சொல்கிறாங்க. கடைசி இல்லைனா கூட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இல்லைங்கிற ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த சந்தேகம்னா என்னென்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அப்போ நீங்கள் அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட நீங்கள் பார்க்குற எப்போவுமே உங்கள் கண்ணுக்கு அது அப்படி தான் தெரியும். அது தவறுதலாக மட்டும்தான் தெரியும். நீங்கள் முதல்ல அந்த ஸ்க்ரீனை வெளியே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ இவர் இந்த ஒரு விஷயம் இவர் செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாங்க. அந்த நபர்கள்ட்ட கேட்டு, சரி ஓகே, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம், சயின்டிஃபிக்காக அவன்கிட்ட எப்படி இன்ஃபர்மேஷனை வாங்குறது, சைக்காலஜிக்காக அவங்ககிட்ட எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை வாங்குறது, இதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்கார்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இவன் எப்படிப்பட்ட ஆளு, இவனுக்கிட்ட என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் வாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து கோர்த்து வச்சு பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம ஒரு முடிவு வரலாம். இல்லை, வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் ட்ரை பண்ணுவோம், வாய்ப்பு கம்மியாக இருக்குது, இல்லை வேறு விதமாக இது நடந்திருக்கலாமா, இல்லை இப்படி ஒரு நிகழ்வே இல்லாமல் இருந்திருக்கலாமா, பல கோணங்களில் நீங்கள் யோசிக்கும்போது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரே சந்தேகம்னு வந்தபோது நீங்கள் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, இதுதான், இவன் தான், இதுக்கு தான் அப்படின்னு. அப்போ நீங்கள் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டாக தானே மாற்ற பார்க்குறீங்க. நான் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டேன், இவர் செய்துட்டாருன்னு. அப்போ இவர் செய்துட்டாருன்னா அவர் ஒத்துக்கணும், அவ்வளோதான் என்னோட வேலை. அவர் செய்தாராங்கிறதே கேள்வி இல்லை அந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த சந்தேகத்தோட மிக மோசமான குணம். பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு வருதும்போது, பையன் தப்பு பண்ணாட்டா கூட அவன் பண்ணிட்டான்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நீ பண்ணிட்டங்கிறத ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு வேலை. அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதோ இல்லையோங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ இது ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு, ஒரு உறவை கெடுக்கிற அளவுக்கு, பெரிய பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு, 2 பேருக்குள்ள மிகப்பெரிய சண்டை வர அளவுக்கு உருவாக்கக்கூடியது அந்த சந்தேகங்கிற நோய். இந்த சந்தேகத்துக்கு ஒரே வழி,
அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லேருந்து உங்கள் மைண்டை எடுத்துக்கிட்டு இதை ஒரு டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போகணும், டிஸ்கஷனாக எடுத்துகிட்டு போகணும். இதுதான் நடந்ததா, அப்போ என்ன, அப்போ ஒரு விஷயம் நடந்துடுச்சு, உடனே உலகம் அழிய போகிறது இல்லையே, ஒரு நாளில் உலகம் அழிஞ்சிடாது இல்லையா. அப்போ உட்காந்து அது என்ன ஏதுங்கிறத பார்த்து, அப்படி ஒன்று நடந்துதான்னு முதல்ல பார்த்து அவங்கள உட்காந்து பேசி அதை சரியான முறையில் 1 or 2 days அதுக்கு டைம் எடுத்து அந்த எமோஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்து அதை ஆராயும் போது அதுக்கான தீர்வு மிக தெளிவான ஒரு தீர்வாக கிடைக்கும். அந்த டிஸ்கஷனில் இருந்து தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து இல்லாமல் நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டான ஒரு டிஸ்கஷனில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சந்தேகத்தின் பேர்லேயே நம்ம பார்க்காம அதை அப்படி நீங்கள் 2 நாள் விட்டு பாருங்கள், அதுவாக ஒரு விடை நமக்கு கிடச்சிரும். சரி, அது இல்லை, அது இருந்தது, ஏதோ ஒன்று கிடச்சிரும். அங்கே சண்டை இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, பிரிவு இருக்காது. இப்போ இங்கே ஒரு உயிர் போயிடுக்கு. இது மாதிரி கணவன் மனைவினா பிரிவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ சந்தேகங்கிறது வேண்டாம், எல்லாமே ஓப்பன் மைண்டடாக பாருங்கள், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் போகாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.